ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ட்ரேடர் லோகேஷ். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் கற்றுக்கணுமா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடர் ஆகணுமா, மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7:10 PM ஈவினிங் ஆகுது. நாளைக்கு தேர்ஸ்டே வீக்லி எக்ஸ்பைரி முடியுது. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி 50 எப்படி போகுது அப்படின்றத நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு நிஃப்டி 50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் பதிவு பண்ணியிருக்கு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடணும் அப்படின்னா நான் மேலே போய் இதை கிளிக் பண்ணிவிட்டு பிவட் பாயிண்ட்ஸ் ஆட்டோ அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் நான் போய் டைப் பண்ணுறேன். பிவட்னு ட்ரை பண்ணுறேன். அதில் பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்துடும். ஸோ இதில் நான் போய் செட்டிங்கில் போயிட்டு ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் இதை நான் போய் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் நான் எந்த மாதிரி ஒரு வியூ எடுக்கிறேன்னா, இதில் நிறைய ஃபிபனாச்சி, வூடி, கிளாசிக், டிஎம், கேமராலாம் இருக்கும். நான் கேமராவில் எடுக்கிறேன். நீங்களும் எது வேணால் எடுத்துக்கலாம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் நான் என்னன்னா கொஞ்சம் அக்யூரேசி கொஞ்சம் அதிகமாக வாங்குறதுக்கு நான் கேமராவில் யூஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் கேமராவில் பிவட்ஸ் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் குவைட் ஃபேமஸ், அதனால அதையும் எடுத்துக்கிறேன். இந்த லெஃப்டில் போயிட்டு இந்த ஹரிசாண்டல் லைன் எடுக்கிறேன். ஸோ ஹரிசாண்டல் லைன் எடுத்து நம்ம ஒவ்வொன்றையும் மார்க் பண்ணலாம். இது எதுக்கு நம்ம மார்க் பண்ணுறேன் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு மோஸ்ட்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட தெரியாதவங்களுக்கு இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சப்போர்ட் அண்ட் இண்டிகேட்டர் ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஸோ நான் டே கிராஃபில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் கரெக்டாக வரைஞ்சிட்டேன். அதே மாதிரி இப்போ என்ன அப்படின்னா 4 ஹவர்ஸ்லையும் போய் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ 4 ஹவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா டைம் ஃப்ரேம் கொஞ்சம் குறைய கேமராவில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ டைம் ஃப்ரேம் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். ஸோ குறைவாக இருக்கும்போது நான் இப்போ அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன். அதாவது இதுலேயே இன்னும் தெளிவு கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரெடிஷ்னலே நான் யூஸ் பண்ணுறேன் அப்ளை பண்ணி. ஸோ ட்ரெடிஷ்னலில் பார்த்தீங்கன்னா அதுவும் கிளியராக கிடச்சிருச்சு. ஸோ டெய்லியில் நாம் மார்க் பண்ணதை டிஃப்ரெண்ட் கலரில் போய் மார்க் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டலில் நான் எக்ஸாம்பிள் என்ன கலர் வைக்கிறேன்னா பிளாக்ல வரையலாம். ஸோ கேமராவில் நம்ம டே கிராஃபில் வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஒரு இது எதில் வரைகிறோம் அப்படின்னா 4 ஹவர்ஸ் சார்ட்டில் வரைகிறோம். ஸோ 4 ஹவர்ஸில் நம்மளுக்கு லெவல்ஸ் கிடச்சிருச்சு கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இண்டிகேட்டரை ஹைட் பண்ணிவிட்டு எல்லா இண்டிகேட்டர்ஸும் நான் ஹைட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா லைனையும் நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ இதுதான் பிகினர்ஸ் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணதை பிளாக் போட்டிருக்கேன். கேமரா பிவட் பாயிண்ட்ஸ் டே கிராஃபில் போட்டது என்னன்னா ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 33,347 ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சப்போர்ட் எது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 32,820 சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ பிளாக் கலரில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மொதல் டார்கெட் பை ஆச்சுன்னா. ஸோ இதுக்கப்புறம் செல் ஆகணும் அப்படின்னா எந்த இடத்துல செல் ஆகும் பேங்க் நிஃப்டினா 32,883 அப்புறம் தான் டோட்டலாக செல் ஆகும். ஸோ அந்த பொசிஷனுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் செல் ஆகிறதுக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ செல் ஆச்சுன்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா 35,492 மொதல் டார்கெட். அதையும் தாண்டி கீழே போச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் லோ ஆன 32,147 அது ப்ரீவியஸ் லோல போய் அதுதான் அதோட டார்கெட்டா இருக்கும். ஸோ செல்லிங் ஆச்சுன்னா. ஸோ பையிங் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் சொல்லியாச்சு. ரெண்டாவது டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 33,675 ரெண்டாவது டார்கெட். அடுத்தது நிஃப்டி 50க்கான லெவல்ஸை போய் பார்க்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர் நான் இப்போ திருப்பி யூஸ் பண்ணுறேன், பிவட்ஸ் ட்ரேடிங் ஆட்டோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போயிட்டு எல்லா லெவல்ஸையும் போய் மார்க் பண்ணுறேன், மேலேயும் கீழேயும். ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ பேங்க் நிஃப்டி இப்போ நிஃப்டி 50 இது நிஃப்டி 50 சார்ட்டு. ஸோ நிஃப்டி 50 அடுத்தது லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மேலே போகுது அப்படின்னா டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் எவ்வளோ அப்படின்னா 14,960. ரெண்டாவது டார்கெட் எவ்வளோனா 15,060 தான் ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கு. ஸோ ஒருவேளை கீழே போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா இங்கேருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 14,700, ரெண்டாவது டார்கெட் 14,522. ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கான டார்கெட் லெவல்ஸ். ஃபர்ஸ்ட் டார்கெட் மேலே போகுதுன்னா 14,960, அதையும் தாண்டி மேலே போகுதுன்னா 15,060 தான் ரெண்டாவது டார்கெட்டாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருக்கவங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்படி போட்டே நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம ட்ரேட் என்ட்ரி பண்ணுறதுக்கும் நம்ம ட்ரேடில் டார்கெட் எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணி நம்ம வெளியேறதுக்கும் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இந்த இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக. ஸோ இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு டைம் சேவ் ஆகும்.
மேனுவலா நீங்க போடணும்னு அவசியமே கிடையாது. இதுதான் யூஸ் பண்ணி தான் மோஸ்டா வந்து ட்ரேட் பண்றாங்க. நானும் இதை வந்து யூஸ் பண்ணி அடிக்கடி நான் வந்து ட்ரேட் பண்ணிப்பேன். எனக்கு இதை போடாம கூட என்னால வந்து டார்கெட் செட் பண்ண முடியும். நான் ஒரு 4-5 ஸ்டாக் வந்து ஈஸியா அனலைஸ் பண்றதுக்காக எனக்கு வந்து பண்ண முடியும். இப்போ இது இல்லை அப்படின்னா வந்து எனக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுறதுக்கு வந்து ஒரு 2 ஸ்டாக் தான் போட முடியும். இது இருந்ததுன்னா 4 ஸ்டாக் வந்து என்னால வந்து போட முடியும். இதனால தான் வந்து மோஸ்டா நான் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்றேன். அடுத்தது மேக்ஸ் பெயின் பே பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் பெயின் எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்ட்ராடேல வந்து மேக்ஸ் பெயின், அதாவது 8 எக்ஸ்பைரி. ஸோ எந்த எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா வந்து கரெக்டாக 33,000 வந்து மேக்ஸ் பெயின் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து மேக்ஸ் பெயின் என்ன சொல்லுது அப்படின்னா, மேக்ஸ் பெயின் என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் 33,000 வந்து க்ளோஸ் வைப்பான் நாளைக்கு இன்ட்ராடேல அப்படின்ற மாதிரி தான் வந்து அர்த்தம். ஸோ ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, 33,000 க்ளோஸ் வைக்குது அப்படின்னா வந்து 33,000 இருந்து ஒரு 33,500, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து 32,500 இருந்து இந்த 2 பாயிண்ட்ல இருந்து அதுக்கு ஃபுல்லா இருக்கிற ஆப்ஷன்ஸை வந்து ரைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஒரு 500 பாயிண்ட் அவே பண்ணி ஆப்ஷன்ஸை வந்து ரைட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கான ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸ் பெயின் நாளைக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆப்ஷன் பையர்ஸ் வந்து 33,000 அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அடுத்தது நிஃப்டி 50ல வந்து மேக்ஸ் பெயின் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து 14,800 வந்து மேக்ஸ் பெயின் இருக்கு. ஸோ அப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் மேக்ஸ் பெயின் என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் 14,800 வந்து க்ளோஸ் வைப்பான். நாளைக்கு 3:30 மணிக்கு முடியும் போது 14,800 வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது. ஸோ அப்போ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நிஃப்டி 50ல ட்ரேட் பண்றவங்க வந்து 14,800 கால்ஸ் தான் வந்து மோஸ்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் பெயின் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இன்னைக்கு மார்க்கெட் எந்த இடத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்னா 14,808 முடிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ மார்க்கெட் மேலே போனாலும் சரி 14,800 தான் வந்து முடியும், அதே மாதிரி கீழே போனாலும் சரி 14,800 தான் வந்து முடியும் அப்படின்றதான் வந்து மேக்ஸ் பெயின் சொல்றது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த வெப்சைட்டோட பேஜுக்கான லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட ஜிமெயில் மூலியமா அதுல நீங்க லாகின் பண்ணாதான் வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட்குள்ள மோஸ்டா வந்து போகுது. ஸோ அவங்க ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க. நார்மலா வெப்சைட்குள்ள போனா போக முடியல. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதெல்லாம் பார்க்கணும், நான் பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல இருக்கிற ஒரு லிங்கை வந்து நான் என்ன பண்றேன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போடுறேன் என்னோட இதுல. அதுல வந்து நீங்க உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, உங்களோட இமெயிலை வந்து அதுல லாகின் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மேலே போயிட்டு ஆப்ஷன்ல போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணி நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா அதுவே இந்த பேஜுக்கு வந்து கொண்டு வந்துடும். ஸோ இதுல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கலாம், மேக்ஸ் பெயின் வேணும்னா நீங்க மேக்ஸ் பெயின் பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேக்ஸ் பெயின் ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 14,800 சொல்லியிருக்காங்க. மாடிஃபைடு மேக்ஸ் பெயின் வந்து 14,732 அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ மார்க்கெட் 14,800 க்ளோஸ் வைக்கலாம், இல்லைன்னா 17,732 வந்து க்ளோஸ் வைக்கலாம் அப்படின்றது வந்து மேக்ஸ் பெயின் வந்து சொல்றது. ஸோ அதனால இது வந்து என்னோட பர்சனல் வியூல. ஸோ மேக்ஸ் பெயினை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். இது கரெக்டா இருக்குமா அப்படின்றது வந்து ஷோரா தெரியாது, பட் இது வந்து ஒரு கைடு மாதிரி நீங்க வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கணும் கரெக்டா. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி 50 டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத போய் பார்க்கலாம். அதாவது நாளைக்கு பையா செல்லா அப்படின்ட்டு இந்த இடத்துல நிஃப்டி பேங்க் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன்னா, மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறேன். மூவிங் ஆவரேஜ் வந்து 13 டே மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறேன், ½ டைம் ஃப்ரேமில். ஸோ மூவிங் ஆவரேஜை பார்க்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னா, ப்ரைஸை வந்து ஹைட் பண்ணிட்டு தான் பார்க்கணும். ஸோ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா, 13 டே மூவிங் ஆவரேஜ் வந்து எந்த டைரக்ஷனை நோக்கி போயிருக்கு அப்படின்னா வந்து அப் ட்ரெண்டை நோக்கி போனதுனால மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நம்ம நாளைக்கு மார்க்கெட் ஒரு பை ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 13 டே மூவிங் ஆவரேஜ் சொல்லுது. ஆர்எஸ்ஐ போய் பார்க்கலாம். ஸோ ஆர்எஸ்ஐ என்ன பண்ணியிருக்கேன்னா 5 மினிட்ஸில் போய் வச்சிருக்கேன். ஸோ ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா வந்து டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் வந்து வந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து நல்லா கீழே இறங்கு. ஆர்எஸ்ஐ வந்து ஒரு ஸ்பீட் இண்டிகேட்டர். ஸ்பீடுனா இப்போ இது வந்து அப் ட்ரெண்டாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் வந்து எப்பெல்லாம் இந்த இடத்த போய் டச் பண்ணுதோ அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அப் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே அந்த அளவுக்கு வந்து பவுன்ஸ் ஆகும், ஆனால் ரொம்ப பவுன்ஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் போய் டச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் கன்சால்டேஷன்ல பேட்டர்ன்ல போது பாருங்க. ஸோ இப்போ வந்து பிரசென்ட்டா வந்து மார்க்கெட் இதுக்கப்புறம் எப்போ பை ஆகும் அப்படின்னா, இது வந்து எப்போ வந்து 40 போய் டச், அதாவது 20 போய் டச் ஆகுதோ அப்போதான் வந்து அடுத்த பை ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணணும்னா ஒரு சைட்வேஸ் பேட்டர்னாவே தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுது 5 மினிட்ஸ்ல. ஸோ அப்போ கீழே வந்தால் எது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, பெஸ்ட் பை எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னா 32,750 தான் வந்து பெஸ்ட் பை வந்து தெரியுது. ஸோ 32,750 வந்து
நிஃப்டி பேங்க்குக்கான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்எஸ்ஐ பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து தெரியுது. அடுத்தது வால்யூம் பே பார்க்கலாம். ஸோ வால்யூம் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, பையிங் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல மூவ் 1 ஹவரில் சொல்லுது. ஆனால் என்ன அப்படின்னா வந்து ரீசெண்டாக செல்லிங் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பையிங் வால்யூமும் செல்லிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப வேகமாக போகாது. ஸோ ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் வந்து போகும். அது ஒரு அப்பர் சேனலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை சைட்வேஸ் பேட்டர்னாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியுது. இது மூலயமா இது வந்து 1 ஹவர் சார்ட்டில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது 30 மினிட்ஸில் போய் நம்ம இன்னும் போய் பார்க்கலாம். ஸோ 30 மினிட்ஸில் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து வால்யூம் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ ஆவரேஜ் வால்யூம் தான் வந்திருக்கு, பையிங்கும் சேர்ந்து இருக்குது, செல்லிங்கும் சேர்ந்து இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போகுது. ஸோ இது வந்து இதை வச்சு டிசிஷன் எடுக்க முடியுமா, இதை வச்சு டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. மேபி நாளைக்கு ஒரு டோஜி கேண்டில் வரலாம். ஸோ நாளைக்கு பையிங் டோஜி கேண்டில் கூட வரலாம். நல்லா மார்க்கெட் நல்லா மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து கீழே வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணலாம். அடுத்தது இன்னும் நம்மளுக்கு கிளியராக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டைம் ஃப்ரேம் வந்து இன்னும் சின்னதாக போய் பார்க்கலாம். ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து என்ன அர்த்தம்னா வால்யூம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூம் ட்ராப் ஆகுது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது வந்து ஒரு நல்ல மூவ் கிடையாது. மார்க்கெட் எப்போ வேணால் ரிவர்ஸ் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ அப்போ ரிவர்ஸ் அடிச்சதுன்னா எது வரைக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம வந்து ஆர்எஸ்ஐல பார்த்தோம் ஒரு பொசிஷன் என்ன அப்படின்னா 32,750 அப்படின்ற ஒரு பொசிஷன் இருக்குல்லையா, அது வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்து அதுக்கப்புறமா திருப்பி வந்து ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் எது அப்படின்ற மாதிரினா, ஒருவேளை மார்க்கெட் திருப்பி நல்ல ஒரு பேட் நியூஸ் ஏதாவது வந்து கீழே இறங்குது அப்படின்னா மார்க்கெட் நிச்சயமா 32,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கும். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்டு ஒரு 300 பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக கிடைக்கும். ஸோ இப்போ அகைன்ஸ்டா மார்க்கெட் 32,200 வரைக்கும் நம்மளுக்கு அகைன்ஸ்டா போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நாளைக்கு இருக்கு. செல் ஆகுதுன்னா பை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க 32,600 இருந்து 32,700 பை எடுத்துக்கலாம். ஸோ அதையும் தாண்டி கீழே போகுது அப்படின்னா வந்து 32,200 தான் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ், அதையும் தாண்டி வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஈஸியாக பார்த்தாச்சு. ஸோ நாளைக்கு எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நாளைக்கு வந்து மார்க்கெட் பை அப்படின்ற மாதிரி வந்து கிளியராக எனக்கு வந்து தெரியுது. ஆர்எஸ்ஐ என்ன சொல்லுதுன்னா ஒரு ட்ராப் கொடுத்துட்டு தான் மேலே ஏறும்னு சொல்லுது. வால்யூமும் என்ன சொல்லுதுன்னா ஒரு ட்ராப் கொடுத்துட்டு தான் வந்து மேலே ஏறும் அப்படின்னு சொல்லுது. மூவிங் ஆவரேஜ் 13-டே மூவிங் ஆவரேஜ் ஆஃப் அன் ஹவரில் பார்த்ததுல வந்து மார்க்கெட் வந்து பியூரா வந்து பை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, நாளைக்கு கன்சாலிடேஷன் இல்லைன்னா பை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் வியூ தான், நான் தப்பாக போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதனால நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு பிகினருக்கு வந்து ஒரு கைடாக வந்து அமையறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் லைக். தேங்க்யூ, பபாய்.